KL 3 digit chart 25/5/2024. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose, learning purpose only. ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 367. அதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 3 + 6 + 7 3 கூட்டிங்கன்னா உங்களுக்கு 16 கிடைக்கும். ஸோ 16 பார்த்தீங்கன்னா எந்த குரூப்பில் வருதுன்னா 6வது குரூப்பில் வருது. ஸோ 6வது குரூப்பில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மந்த் மட்டும் வந்தது. ஸோ 4/6 வந்துருச்சு காய்ஸ், சாரி 4/16 வந்துருச்சு. ஸோ நம்மளால் யூகிக்கவே முடியாத இதில் தான் ரிசல்ட்டு வந்துட்டு இருக்குது. அப்படி பார்த்தா குரூப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நம்பரை பிடிச்சிக்கலாம். ஸோ ஏன்னா கேரண்டி. இப்போ அப்படியே பாருங்கள் ஒவ்வொரு குரூப்பாக. புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி இந்த சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். சார்ட்டோட கான்செப்ட் நமக்கு டோட்டல்னால் என்ன பாருங்க, இன்றைக்கி வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு, பக்கத்தில் 16 கொடுத்துருக்கு. இது 3 கூட்டினா 3 டிஜிட் கிடைக்கிற ரிசல்ட் கிடைக்கிறதுல அது 3 ப்ளஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்பர் கிடைக்குங்களா, அதோட டோட்டல் அதை கவுண்டிங் பண்ணி நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். கூட்டுறதை இங்கே பண்ணி விட்டுருக்கேன். ஓகேங்களா, அதெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ இந்த கலரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த் அடிக்கிற ரிசல்ட் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கும். இந்த மந்த் கலர் வந்து பச்சை, போன மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலுக்கு மஞ்சள். இப்போ மஞ்சள் எல்லாம் போன மந்த் ரிசல்ட் இருக்குது. அதுக்கு முந்தின மந்த் எடுத்திங்கன்னா மார்ச்சுக்கு ஆரஞ்சு. இப்போ என்னன்னா போன மந்த் இங்கே ரிசல்ட் அடிச்சுக்கோ, அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். ஜஸ்ட்டு கலரை வச்சு நீங்கள் ஆடலாம். இல்லை ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் வரும், அது கேரண்டி. இங்கே பாருங்கள், இங்கே வந்துச்சு, அதனால் இங்கே வந்துருச்சு. 1 2 3 பக்கத்தில் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்களேன். அதான் இங்கே அடிச்சதால இங்கே அடிச்சனால ஒவ்வொன்றும் பக்கத்தில் இப்படி வந்துட்டுருக்கும். ஜஸ்ட் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 0 to 27 இருக்கிற குரூப்பை பிரித்து இருக்கிற டோட்டலை பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கேன். சாலிடாக மந்த்லி ஏதோ ஒரு குரூப்பை இந்த மந்த்து வரலைன்னா அடுத்த மந்த் அந்த குரூப் அது வந்துடும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு குரூப்பை பார்க்கலாம். இப்போ 0 குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா 0 குரூப்பில் 0 டோட்டல், 10வது டோட்டல், 20 டோட்டல், இந்த 3 டோட்டல்னால் 3 டோட்டல் நீங்கள் ஸ்ட்ராங்காக 0 குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணி நமக்கு மந்த்லி லக் இருந்தால் சம்டைம்ஸ் லக் இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா வேணும் பாருங்கள். இப்போ 0 குரூப் எடுத்திங்கன்னா 0 10 20 3 டோட்டல் சொல்லிக்கிறீங்க சார், எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது? அங்கே இருக்கிற டோட்டல் இருக்கிற எல்லா நம்பரும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுலேயும் நீங்கள் சுருக்கி ஷார்ட்கட் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். ஒன்றா அதில் இருக்கிற குரூப்பில் 0 குரூப்பு எடுத்துகிட்டிங்கன்னா 0 10 20 0 10க்கு போனீங்கன்னா ஓகே சார், நான் 10 0 குரூப்பில் இந்த மந்த் 10 ஃபாலோ பண்ணுறேன். அது எப்படி நம்பரை கண்டுபிடிக்கிறது? இத்தனை நம்பரில் சிம்பிள். போன மந்த்து என்ன கலர்னு பாருங்கள். அதாவது 9க்கும் இப்போ 10ல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறோம், 9க்கு 11க்கு இடையில பார்க்கணும். இது 10 இருக்குது. இப்போ இந்த 9லையும் 10லையும் எங்கே லேட்டஸ்ட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள். லேட்டஸ்ட்டாக அடிச்சா ட்ரெண்டிங் நம்பரு, இப்போ நேற்றுக்கு வந்த நம்பரு, இந்த மாதிரி நம்பர் எங்கே வந்துருக்குது? இல்லை இந்த மந்த்துக்குள்ளே இங்கே 9லையும் 10 எங்கே வந்துருக்குது? இல்லை போன மந்த் இந்த நம்பர் இருக்கா? அது பக்கத்தில் இருக்கிற நம்பரை ட்ரை பண்ணி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் வந்ததுக்கு காரணம் ஆரஞ்சுக்கு பக்கத்தில் வந்துருக்குது. ஆரஞ்சு என்ன, போன மந்த்துக்கு முந்தின மந்த்து மார்ச் வந்துருக்குது கலர். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு இருக்கா, அதனால் இங்கே வந்துருச்சா. இது மாதிரி பக்கத்தில் டபுள்ஸ் வந்தால் மட்டும் நமக்கு ரேர் கேஸில் இங்கே சம்மந்தமெல்லாம் அடிக்கும். ஆனால் டபுள்ஸ் எல்லாம் மேலே தான் கொடுத்துருக்கேன். சார்ட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் 1வது குரூப் உங்களுக்கு லக் இருந்தால் இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு மந்த்தும் குரூப் மாதிரி அதிக நம்பர் கொடுக்கும், ஒவ்வொரு மந்த் கம்மியாக கொடுக்கும். இப்போ 4-5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 0 குரூப்பில் மட்டும் 10ல் மட்டும் 4 நம்பரு, 20ல் 1, இப்படியே ஒவ்வொரு டோட்டலையும் பாருங்களேன். இப்போ நீங்கள் 1வது குரூப் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா போன மந்த் 1 ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 6 நம்பர் அடிச்சிருக்குது. அதில் 11ல் மட்டுமே ஒரு 2 நம்பரு, 23 நம்பர், 21ல் சாரி 11ல் 4 நம்பர், 21ல் 2 நம்பர் கிட்ட அடிச்சிருக்குது. இந்த 1 2 3 4 11 4 டைமு, 21ல் 3 டைம், 7 டைம் வந்துருக்குது. இல்லை 2வது குரூப் ஃபாலோ பண்ணுறாங்க, 2 12 22 ஃபாலோ பண்ணணும். அதில் இல்லை ஒரு மந்த்து நீங்கள் வராமே விட்டுறக்கூடாது, அடுத்த மந்த் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நமக்கு லக் இருந்தால் அதிக நம்பரு. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இப்படி 3. இப்போ பாருங்கள், 3வது குரூப்பில் 3 13 போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 23 போகும், இல்லை 3 போகும். இது 100% நான் கேரண்டி.
நான் சொல்லியிருக்கேன். இது பாருங்கள் வந்துடும். இந்த மந்த் வரலையா, இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்துடும். நான் ஆல்ரெடி ஃபாலோயிங் நம்பரில் கொடுத்துருக்குறேன். அதை விட்டுறாதீங்க, வந்தே தீரும். இப்போ ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு இதை டார்கெட் பண்ணுறவங்க, இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு 10 பேர் சார்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 0 குரூப் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ 0 குரூப்பில் வந்து எத்தனை நம்பர் இருக்குது? 0, 10, 20, 3 டோட்டல் வரும். இப்போ 10ல் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் இந்த மாதிரி நமக்கு அதிகமாக கிடச்சிருந்துச்சுன்னா நம்பர் அதிகமாக கிடைக்கும் ஒவ்வொரு டைம். இல்லை அதில் வரலையா, இல்லை 1வது குரூப் எடுத்துக்கிட்டாரு, இல்லை ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் சாப்பிடுவாங்க, அவர் வந்து 1வது குரூப் ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ அவருக்கு நம்பர் அதிகமாக கிடைக்கலாம். ஏன்னா எல்லாம் கலந்து அடிக்கும். ஒன்றில் அதிகமாக கொடுக்கும், ஒன்றில் குறைவாக கொடுக்கும், அடுத்த மந்த் அதை ஈக்குவலாக கொடுக்கும், மாற்றி கொடுக்கும். அப்போ ஏதோ ஒன்றில் ஏதோ 2, 3, 4, 5 குரூப்பில் நம்பர் அதிகமாக கொடுக்கும்ல. இப்போ பாருங்களேன், அதே மாதிரி தான் இந்த மந்த்து 6வது குரூப் போயிட்டிங்கன்னா 6, 16, 26 3 டோட்டலு. அதில் பார்த்து சிம்பிளாக பிரிச்சுட்டிங்கன்னா 6, 16, 26 மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த 6 இல்லை 16, அதில் இந்த 16 மட்டும் சென்டர் நம்பரில் தான் அதிக நம்பரை கொடுத்துட்ருக்கு. ஒவ்வொரு மந்த் ரிசல்ட் எடுத்து பார்த்துங்களேன். பாருங்கள், 16, 1, 2, 3, 4 டைமு. அதே மாதிரி 26ல் ஒரு டைமு. அந்த ஒரு மாதத்தில் அப்போ ஒரே நம்பர் தான் வந்திருக்கு 26ன்னு. அடுத்த மந்த் பார்த்திங்கன்னா 16ல் ஒரே நம்பரு, மீதி 6 வரல, 26 வரல, அப்படியே ஒவ்வொன்றும் வரிச்சு பாருங்களேன். மெயின்லி இந்த 6, 16 இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்குது மிஷினில். அப்படியே தான் போன மந்த்து பாருங்களேன், 2, 16 ஒரு 6 கொடுத்துருக்கு. இந்த மந்த்து பாருங்களேன், ஒரு 6, 4, 16 அடித்து வச்சுருக்குது. ஸோ சொல்ல முடியாது நாளைக்கு திரும்ப 16 இந்த மந்த் மறுபடியும் 16 போகலாம், இல்லை ஒரு 6 தான் அடிச்சிருக்குது, இன்னொரு 6ம் போகலாம். அப்படி திரும்ப 6 போனால் எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி அடித்த நம்பரே திருப்பி அடிக்கணும். இந்த மந்த் 6ல் ஒன்று வந்துச்சுல, இதே திரும்ப வரலாம் வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கே மேலே இல்லை டபுள்ஸ் போனால் இங்கே அடிக்கலாம். இப்படி ஒவ்வொரு டோட்டலும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை 5 ஃபாலோ பண்ணுறேன்னா இந்த மந்த் நமக்கு ஒருத்தர் 5 ஃபாலோ பண்ணுறாருன்னா அது லக் இருந்தால் அவருக்கு அதேமாதிரி கொடுக்கும். ஆனால் எல்லா டோட்டலுமே கவர் ஆகிட்டு தான் இருக்குது. இருக்கிற 27 டோட்டலும் எல்லா நம்பர்லேயும் வச்சுட்டு தான் வந்துட்டுருக்குது. பட் ஆனால் மிஷின் எங்கே போய் வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த மிஷின் சுற்றி நிற்கிறது தான். ஸோ யாராலையும் கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்க முடியாது. கெஸ்ஸிங் கொடுக்கலாம். ஆனால் இது நீங்கள் மட்டும் இப்போ இதில் எப்படி சொல்கிறீங்க இந்த நம்பரை வரும் கேரண்டி நீங்கள் சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த சார்ட்டு பிரகாரம் நான் வந்து எப்படி ரிசல்ட்டு வந்துட்டுருக்கு நமக்கு புரிஞ்சிருச்சு. அதனால இந்த சார்ட்டை சொல்கிறேன். இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நான் சொல்கிறேன் பாருங்கள், இதுதான் கான்செப்டே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன், 200ன்னு ஒரு நம்பர் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆடு ஈவன்ஸோ மிக்சிங் மாதிரி நம்பர் கொடுக்கலாம். இப்போ ஒரு 347ன்னு ஒரு நம்பர், இது இன்றைக்கி வந்ததான்னு தெரியல. ஓகே, இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 348. இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன? 346. ஓகேங்களா? இது மாதிரி நம்பர்ஸ் தான் மிஷினில் கொடுக்குது. ஆனால் இப்போ 347 அடித்தனால 348 கொடுக்கணும்னு மிஷினுக்கு தெரியாது. அதோட பிரகாரத்தில் கொடுக்கும். அது எப்படி கொடுக்குன்னா 643ன்னு கொடுக்கலாம், இல்லை 436ன்னு கொடுக்கலாம். அப்போ பாருங்கள், 300ல் போயிட்டுருக்கிறது 400ல் போகுது, இல்லை 600ல் போகுது. ஒரு நம்பர் மாற்றி போடுறதுனால அதோட இதே சேஞ்ச் ஆகிடுது. 3 டிஜிட்டே மொத்தமாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. இப்படி தான் நம்பரை கொடுக்குது. அதனால தான் அந்த சார்ட்டை வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், மந்த்லி குரூப் எடுத்துட்டிங்கன்னா இருக்கிற குரூப்பில் எல்லாத்துலேயும் வச்சுட்டு வரும். இந்த மந்த்து பாருங்கள், 0 குரூப்பில் நமக்கு 2 நம்பர் வந்துருக்குது. இப்போ 0ல் தொட்டுருச்சு. 1ல் பாருங்கள் 11 வச்சுருக்குது. 3ல் பாருங்கள் 2ல் 2 நம்பர் 3 நம்பர் கொடுத்துருக்கு. 3ல் 3 13 கொடுத்துருக்குது. 4 அவ்வளோ எல்லாத்துலேயும் டச் பண்ணிட்டு போயிட்டுருக்குது. தென் டச் பண்ணாத பாருங்கள், இன்னும் 7ல் இன்னும் ஒரு நம்பர் கூட டச் பண்ணல. இப்போ பாருங்கள், 16ல் நமக்கு 3 நம்பர், சாரி 17 அடிச்சிருக்குது. நான் ஆட் பண்ணாமல் விட்டுருக்குறேன். அது 17ல் 944 ஒரு நம்பர் அடிச்சிருக்குது. 17ல் நெக்ஸ்ட் என்ன போகும்? நெக்ஸ்ட் 7 தான். 7 போகும்.
இங்கே பாருங்கள் 8 அடிச்சிருக்குது, 18 போகும். இங்கே பாருங்கள் 2 3 19 அடிச்சு வச்சுருக்குது, ஒரு 9 அடிச்சிருக்குது, இன்னொரு 19 போகலாம். இப்படி எது அடிச்சிருக்குன்னு பாருங்கள், எது அடிக்கலை, அதை ட்ரை பண்ணுங்கள்.